அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, எந்த ஒரு அஜர்த் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் எடுத்தாலும் சரி, 1ஆம் கிளாஸ் வாத்தியார் இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, மாணவர்கள் ஆசிரியரை கண்டால் எழுந்து நிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாத நீங்க பார்க்க முடியாது. வகுப்புக்கு ஆசிரியர் என்ன செய்யணும், எழுந்து நிக்கணும். இது அவங்க ஸ்கூல்ல உலக கல்வியில செய்யறாங்கன்னா அது விட்டுறலாம். மதரசாவில் எழுந்து நிக்கணும். மதரசாவோட நான் உட்கார்ந்துருக்கும் அஜர்த்து என்ன செய்வோம், பாடத்துக்கு வருவார்ல பீரியடுக்கு எந்திரிச்சு நிக்கணும். இன்னைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஆசிரியர்கள் வரும்போது மாணவர் எழுந்து நிக்கணும் அர்த்தம், அவன் ஒரு அடிமை மாதிரி பெரிய ஆள் மாதிரி காட்டுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய உஸ்தாத் தானே. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சொல்றாங்க, அனஸ் நான் சொல்றாங்க, உலகத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட விருப்பமான ஆள் யாரும் எங்களுக்கு கிடையாது. அனஸ் சொல்றாங்க, உலகத்து மக்களிலேயே நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் ரொம்ப அதிகமாக நேசிப்போம். அப்படி இருந்தாலும் அவர்கள் வரும்போது நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். நேசிக்கிற விஷயம் வேற, உயிருக்கு மேல நேசிப்போம், எந்திரிச்சு நிற்க மாட்டோம். ஏன், லிமா யஅலமூன மின் கராஹியத்தில் ذلك, இது அவங்களுக்கு பிடிக்காது, இதை வெறுப்பார்கள். தனக்காக எழுந்து நிற்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்பார்கள் என்கிற காரணத்தினால் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோங்கிறாங்க. இது உலக பள்ளிக்கூடத்தில் செய்யறான், ஜாஹில் அவனுக்கு மார்க்கம் தெரியாது, அதுதான் மரியாதை நினைக்கிறான், அது ஒரு கணக்கு. மார்க்க அறிஞர்கள் எதிர்பார்க்கலாமா? அலிபே சொல்லக்கூடிய மக்தபில் அலிபே சொல்லும்போது அந்த மாதிரி பிள்ளை எந்திரிச்சு நிற்க எதிர்பார்க்கறாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லப்பா, எங்களுக்கு எந்திரிச்சு நிக்காதீங்க, ரசூலுல்லாவோட நாங்க பெரிய ஆளா, ரசூலுல்லாவுக்கு யார் எழுந்து நிக்கணும் சொல்லியிருக்காங்களா? முஆவியா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா, முஆவியா வரும்போது எந்திரிச்சிட்டாரு, அவர் ஜனாதிபதி, அவரை கண்டு எந்திரிக்கிறார்ல. அப்ப முஆவியா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் சர்ரஹு அன் யத்தமஸ்ஸல லஹு ரிஜாலு கியாமன், தனக்காக மக்கள் எழுந்து நிற்பதை யார் ரசிக்கிறானோ, சந்தோஷப்படுகிறானோ, ஃபல்யத்தபவ மக்அதஹு மினன் நார், அவன் நரகத்தில் இடத்தை ரிசர்வ் பண்ணி கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டிருக்கிறேன். யாரும் எந்திரிக்காத எனக்கு கவனிக்கிறார். அவரும் பெரிய அஜர்த்து தான், அவர் பெரிய சஹாபி தான், மன்னர் வேற, அலிக்கு பிறகு நாட்டை ஆட்டின இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபராக இருக்கிறார். அவருக்கு எழுந்து நிக்கிறது போது ரசூலுல்லாஹ் இதை தடுத்துட்டாங்க, எனக்கா நிக்காதுங்கிறாங்க. நீங்களும் அதுக்கு மேல பெரிய ஆளாப்ப? மார்க் அறிஞர்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் நீங்க ரசூலுல்லாஹ் மேல பெரிய ஆளா, சஹாபாக்கள் மேல பெரிய ஆளா? சஹாபாக்களை மதிக்கணும், அதுக்கு மேல நீங்க மதிப்பை எதிர்பார்க்கறீங்க. இப்படியான ஒரு காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த எழுந்து நிக்கிறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய டேஞ்சருங்கிறது ரசூலுல்லாஹ் காரணத்தோட விளக்குறாங்க. ஒரு நாள் உடம்பு சரியில்லை, கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு நரம்புல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, வீட்டில் தொழுகிறாங்க. வீட்டில் தொழுகும் பொழுது மக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு பின்னாடி தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில் உட்கார்ந்து தொழுகிறாங்க. காலில் குதிரையிலேருந்து கீழே விழுந்து அந்த ஒரு பெசைக்கிட்டதுனால என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து நிக்க முடியாது, உட்கார்ந்து தொழுகிறாங்க. மக்கள்லாம் பின்னாடி என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனே மக்கள்லாம் நின்றுகிட்டு தொழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்காங்கல்ல, மக்கள்லாம் நிக்கிறாங்க. நிக்கிறத பார்த்து என்ன செய்யறாங்கன்னா, சைகையிலே அஜ்லிஸ் உட்காருங்கன்றாங்க. உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்த பிறகு சொல்றாங்க, இமாம் எதுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்காருன்னா அவரை ஃபாலோ பண்றதுக்கு தான். அவர் ருக்கு செஞ்சா நீங்க ருக்கு செய்யணும், அவர் தலையை உயர்த்தினா நீங்க தலையை உயர்த்தணும், அவர் உட்கார்ந்து தொழுதால் நீங்கள் உட்கார்ந்து தொழுவுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, இமாம் உட்கார்ந்து தொழுவாரையானால் அவர் தான் தொழுவிக்கிற ஒரே ஆள் இருக்காரு, அப்ப நீங்க உட்கார்ந்து தொழுங்கிறாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, அவருக்கு நிக்கிற மாதிரி ஆயிருமா, அவர் மட்டும் உட்கார்ந்து தொழுவ, நீங்க எல்லாம் நின்று தொழுதீர்களே, ஆனால் தொழுகையில நிக்கிறது முக்கியமான மஸ்ட் அவசியம். ஆனாலும் அவர் ஒரு ஆள் தான் இமாமா இருக்காரு, வேற ஆள் தான் மாத்தி ரசூலுல்லாஹ் மாத்த முடியாது, அவன் இமாமா இருந்தாவன. இந்த காலத்துல பெரும்பாலும் வராது, இவருக்கு நிக்க முடியாது, இவர் வச்சு தொழ வச்சிடலாம். சரி, அவர் ஒரு ஆள் தான் தெரிஞ்சவர் இருக்காரு, வேற யாருமே இல்ல அப்படின்னா அவர் உட்கார்ந்து தொழுவாரையானால், அவர் ஏழாம போய் உட்கார்ந்து தொழுதால் நமக்கு சட்டம் என்ன, நம்மளும் உட்கார்ந்துடணும். ஏன் இது புகாரில் 688 ஹதீஸில் இருக்குது. ஏன்ங்கிறதுக்கு காரணம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லாம போச்சு, கடைசி நேரத்தில் மரணிக்கிற நேரத்தில் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்ப அபூபக்கர் அவங்க தான் தொழுவிச்சுட்டு இருந்தாங்க, இவங்க தொழுகைக்கு வரல. அப்ப ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வர்றாங்க. வந்தவொடனே என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துகிட்டு தொழுவிக்கிறாங்க. அபூபக்கர் என்ன செய்யறாருன்னா, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தக்பீரை எடுத்து மக்களுக்கு சத்தமா சொல்றாரு. அவங்களுக்கு சத்தம் போட முடியல, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அவர் சத்தமா சொல்லுவார். உடம்பு சரியில்லாத ஒரு நேரத்தில், கடைசி நேரத்தில் தொழுவிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவ மக்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அபூபக்கர் நிக்கிறார், மக்கள்லாம் நிக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் தக்பீரை வேகமாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு.
தொழுது முடிச்சோன்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நீங்கள் வந்து பாரசீக மன்னர்களுக்கு முன்னாடியும் ரோமாபுரி மன்னர்களுக்கு முன்னாடியும் அந்த மக்கள் எப்படி நிற்பார்களோ அப்படி நிக்க பார்த்துட்டீங்களே. அவங்க தான் என்ன செய்வாங்க, மன்னருக்காண்டி நின்றுட்டு இருப்பாங்க. நீ அவன் உட்கார மாதிரி நீ உட்காரலாம். உட்கார்ந்து நிற்பது வசதியை பொறுத்தது, அது மரியாதைக்கு ஒரு அடையாளம் கிடையாது. உனக்கு நிக்க முடிஞ்சா நீ நெல்லு, உட்கார முடிஞ்சிட்டு போறான். இது கேப்பா நீ நிக்கிறேன்னு கேட்கும்போது காரணம் சொல்றாங்க, இது பாரசீக ரோமாபுரி சக்கரவர்த்திகள் என்ன செய்வாங்கன்னா, தங்கள் முன்னாடி யார் உட்காரக்கூடாதுன்னு கொடுக்க வச்சிருந்தாங்க. மன்னர் உட்கார்ந்தா எல்லாம் நின்று தான் ஆகணும், மன்னருக்கு முன்னாடி ஒருவரும் உட்காரக்கூடாது. அந்த வேலையை செய்ய பார்த்துட்டீங்களே, நீங்கள் இமாமை பின்பற்றும் அப்படி செய்யாதீங்க என்று கண்டிக்கிறாங்க. இது முஸ்லீம்ல 624 ஹதீஸில் இருக்கிறது. அப்ப அந்த நிக்கிற மரியாதையை எதிர்பார்க்கிறாங்க யாரு, மார்க் அறிஞர்கள். இதை தாண்டி சஜிதாவை எதிர்பார்க்கிறாங்க. மார்க் அறிஞருங்கிறாங்க எவ்வளவு அடக்கம் இருக்கணும், மற்றவர்களை விட எவ்வளவு பணிவு இருக்கணும், தன் காலில் வந்து விழணும். ஒரு மதரசாவுடைய பட்டமளிப்பு விழா வீடியோலாம் நீங்க பேஸ்புக்ல பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க. பட்டத்தை வாங்கிட்டு அஜர்த்து காலில் உழுந்து கும்பிட்டு போறாங்க. மதரசாவில் மௌலவி பட்டம் வாங்குறான். அவன் என்ன செய்யறான், பட்டம் வாங்கி முடிச்சு அஜர்த்து காலை தொட்டு சைதா பண்ணிட்டு எந்திரிக்கிறான். அப்ப என்னத்துல நீங்க படிச்சீங்க, காலில் உள்ள அனுமதி இருக்குதா? கைசுங்கிற சகாபி அறிவிக்கிறாங்க, நான் பல ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன், அந்த மன்னர்களுக்கு மக்கள் சைதா செய்யறாங்க, நீங்க எவ்வளவு தகுதி வாய்ந்த ஆளு, உங்களுக்கு நான் சைதா செய்ய போறேன் அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, முடியாதுட்டாங்க. ஒரு மனிதன் காலில் விழுவதாக இருந்தால், அனுமதிப்பதாக இருந்தால், கணவன் காலில் மனைவி விழுறாங்கல்ல ஊர் உலகத்துல, அதை அனுமதிச்சிருப்பேன். ஊர் உலகம் எல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கிற அதையும் நான் தடுத்து இருக்கிறேன். கணவன் காலில் மனைவி விழுது என்பது எல்லா மதத்திலையும் உண்டு. அதை ரசூலுல்லாஹ் தடுத்து விட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது எல்லாரும் சகஜமா செய்யறீங்களே, அதையே நான் தடுத்து இருக்கிறேனே, எப்படி நீங்க காலில் விழுவ? எந்த மனுஷன் காலில் விழக்கூடாதுனாங்களே. இந்த ஹதீஸ் எல்லாம் படிச்சவங்க ஆலிமா வராங்க. இந்த ஹதீஸ் கிதாபை எல்லாம் அவங்க ஓதி கொடுக்குற கிதாபை நம்மள உண்டாக்குன கிதாபு, இதெல்லாம் மதரசாவில் வைத்து சொல்லித்தர கிதாபு தானே, அதில் தான் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் தடுத்த அபுதாவுதுல இருக்கிறது, 1828 ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியாக வந்து சஜிதா செய்வதை கூட ரசிக்கிறார்கள், அது ஒரு அந்தஸ்தாக நினைக்கிறார்கள். அந்த அளவுக்கு பெருமை தலையில் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப சாதாரண மக்களுக்கு இருப்பதை விட இந்த மார்க் அறிஞர்கள் தான் கர்வம் ஜாஸ்தியா இருக்கிறது, தங்களை பெரிய ஒரு கெத்தாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னன்னு கேட்டா, இந்த மார்க் அறிஞர்கள் இந்த அந்தஸ்து எப்படி வாங்குறாங்க தெரியுமா? அஜர்த்து தானே, மக்கள் மத்தியில் அஜர்த்துனா அல்லாவுக்கு நெருக்கம்னு அவங்கள நினைச்சுக்கிறது. அஜர்த்துனா அவர் அல்லாஹ் ஏத்துக்கிற மாதிரி எல்லா மந்திரமும் தெரியும், எந்த துவாவை போட்டா அல்லாஹ் ஏத்துக்கிறோம், எந்த நேரத்தில் கேட்டா ஏத்துக்கிறோம் அவர் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு, அவர்கிட்ட மோதக்கூடாது அப்படி உண்டா வச்சிருக்காங்க. அவர்கிட்ட ஏதாவது பேசணும் கையெழுந்துட்டானா அவ்வளவுதான், இவர் இதை ஏத்துக்கிறவானா, இல்ல மார்க்கத்தை விற்கிற ஆளுக்கு தோவை ஏத்துக்கிறவானா? இவங்க மார்க்கத்தை மறைக்கிறாங்க, காசுக்காக வேண்டி மார்க்கத்தை புதுசா உண்டாக்குறாங்க. இவங்க துவாவுக்கு பயப்படுற மாதிரி மக்கள் எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்காங்க. அஜத்துட்டு மோத மாட்டாங்க, ஏன் அஜத்து கையெழுந்து என்ன வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கோபத்தில் ஒரு ஆளை நாசமா பண்றாங்க, லானத்து பண்ணிடுறாங்க. லானத்து பண்ணவன என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க, என்ன அல்லாஹ்வுடைய லானத்து பண்ணிட்டீங்களே, சபிச்சிட்டீல அப்படின்னு கேட்கும்போது மக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் உங்களை மாதிரி மனுஷன், சில நேரத்தில் கோபம் வரும், கோபம் வந்து சபிக்கவும் செஞ்சிருவேன், ஆனால் நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்திருக்கிறேன், இறைவா நான் கோபத்தில் யாராவது சபித்து விட்டால் அதை நீ ஏற்றுக்கொள்ளாத. எப்படி தீக்கிறாங்கன்னு பாருங்க, பயங்காட்டி அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் சபிச்சிருவன் நாசமாக்கிறோம் சொல்லி ஏமாத்துற, எப்படி உன்னை சபிச்சால் நீ பயப்படாத, ஏன் அது கோபத்தில் வர்றது. அட்வான்ஸா நான் அல்லாஹ்விட துஆ செய்து விட்டேன், இறைவா யாரையாவது நான் கோபத்தில் ஏசி விட்டால் அல்ல நாசமா போ, தொலைஞ்சு போ, உருப்படாம போ அப்படின்னு கோபத்தில் சபித்து விட்டால், சபிக்கணும் பிளான் பண்ணி சபிக்கிற வேற, எதிரிகள் குணத்துலாம் வராங்கல்ல அது இல்ல, கோபத்தில் டக்குன்னு சரி தொலைஞ்சு போடா, நாசமா போடா, உருப்படாம போடா, ஒரு தாய் மகளை திட்டுவாங்கல்ல அந்த மாதிரி, இப்படியாக நான் செய்து விட்டால் இறைவா அதை நீ ஏற்றுக்கொள்ளாத, அவங்களை ரஹமத்து செய்யி அப்படின்னு நான் துஆ செய்து விட்டேன், நீ பயப்படாதங்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆன்மீக மத்தியிலா மதவாதிகள்லாம் தங்களை அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் என்னுடைய கோபத்துக்கு ஆளாகிறது பயம் காட்டுறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, நீ இதுக்கெல்லாம் பயப்படாத, நீ அல்லாட்டங்கள் உனக்கு எதிரான பத்துவா செஞ்சாலும் அது பயப்பட தேவையில்லை. இப்படி இது முஸ்லீம்ல 4705 ஹதீஸில் இருக்கிறது, இன்னும் பிற ஹதீஸ்கள் இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வேற விளையாட்டு இருக்கிறாங்க, தவற சுட்டி காட்டினா ஒத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய இது மாதிரி இருக்கிறது. இந்த சம்பவங்கள்லாம் தொகுத்து பார்க்கும் பொழுது கல்வியினால், உலக கல்வியினாலே நமக்கு பெருமை வேண்டாம்.
மார்க்க கல்வியினாலையும் பெருமை வேண்டாம், அடக்கமாக இருக்கணும். பெருமைடா என்ன? மக்களை சொன்னாங்கல்ல, பத்ருல் ஹக்கி வஹம்துன் நாஸ், மக்களை மட்டம் தட்டுறதும் சத்தியத்தை மறுக்கிறது, இந்த தன்மை நமக்கு வர வேண்டாம். அது எளிமையா இருக்க வேண்டும் என்று என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.